எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? சீன ஞானி அவாந்தி ஒரு முறை அவரிடம் ஒருவர் ஓடி வந்தார். வந்தவர் அவரிடம், அவாந்தி அவர்களே, நீர் மிகப்பெரிய ஞானி என்பதை நான் அறிவேன். இப்போது என்னுடைய சிக்கலுக்கு வழி சொல்லுங்கள் என்றார். என்ன சிக்கல்? சொல்லுங்கள். உங்களுடைய சிக்கலுக்கு நான் வழி சொல்கிறேன் என்றார் அவாந்தி. வந்தவரோ, அது ஒன்றுமில்லை அவாந்தி அவர்களே, நேற்று இரவு நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது என் வாய் வழியே எலி ஒன்று என் வயிற்றுக்குள் புகுந்து இன்னும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதுதான் எனக்கு வந்த சிக்கல். இந்த சிக்கலுக்கு சீக்கிரம் வழி சொல்லுங்கள் என்றார். சிறிது நேரம் யோசித்த அவாந்தி, இது சிக்கல் அல்ல, நக்கல் என்று உணர்ந்தார். எனவே அவர் வந்தவரிடம், இது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை நண்பரே, உடனே ஒரு பூனையை விழுங்கி விடுங்கள், அது எலியை தேடி பிடித்து கவ்விக்கொண்டு உங்கள் வாய் வழியே வெளியே வந்துவிடும். அப்படி இல்லை என்றால் கொஞ்சம் எலி மருந்தோ சாப்பிடுங்கள், வயிற்றுக்குள் இருக்கும் எலி அப்படியே செத்துவிடும் என்றார். இதை சற்றும் எதிர்பார்த்திராத அந்த மனிதர் வந்த வேகத்தில் ஓடிப்போனார். சமயங்களில் வில்லங்கமான பேச்சுக்கு வில்லங்கமாகத்தான் பதில் அளிக்க வேண்டும். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு எருசலேம் திருக்கோவிலை தூய்மைப்படுத்திய நிகழ்ச்சிக்கு பின் அவரை சந்திக்க வருகின்ற தலைமை குருக்களும் பரிசேயர்களும் மூப்பர்களும் இயேசுவிடம், எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்கின்றனர். இவர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு நேரடியாக, எருசலேம் திருக்கோவில் என் தந்தையுடைய இல்லம், எனவே என்னுடைய தந்தையின் இல்லத்தில் வியாபாரம் செய்பவர்களின் விரட்டியடிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இயேசு அப்படி பதில் சொல்லவில்லை. மாறாக இயேசு தன்னிடம் கேள்வி கேட்கிறவர்களிடம் பதில் கேள்வி கேட்டு அவர்களை வாயடைக்க செய்கின்றார். இயேசு தன்னிடம் கேள்வி கேட்பவர்களிடம் கேட்கும் பதில் கேள்வி இதுதான். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா, மனிதரிடமிருந்து வந்ததா? இயேசு கேட்கும் கேள்விக்கு வந்தவர்கள் பதில் சொல்ல முடியாமல் பதற்றம் அடைகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் திருமுழுக்கு யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கின்ற அதிகாரம் மனிதர்களிடமிருந்து வந்தது என்று சொன்னால் சூழ்ந்து நிற்கின்ற மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டும். காரணம், மக்கள் திருமுழுக்கு யோவானை ஒரு இறைவாக்கினராக, இறையடியாராக பார்த்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் திருமுழுக்கு கொடுக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்தது என்று சொன்னால் பிறகு எதற்கு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இயேசு கேட்பார் என்பதால் அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று பதில் கூறுகிறார்கள். அவர்கள் இவ்வாறு சொன்னதை தொடர்ந்து இயேசு அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்கின்றார். தலைமை குருக்களும் பரிசேயர்களும் மூப்பர்களும் இயேசுவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்ற போது இயேசு தன்னுடைய அறிவாற்றலால், ஞானத்தால் வெற்றி கொண்டது நம்முடைய கவனத்திற்கு உரியதாக இருக்கின்றது. பல நேரங்களில் நாமும் கூட இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும். அத்தகைய சூழ்நிலைகளில் நாம் எவ்வாறு ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பார்ப்பது நம்முடைய கடமையாகும். ஞானத்தோடு நடப்பதும் அறிவாற்றலோடு பதிலளிப்பதும் தானாக நடந்து விடாது. அது தூய ஆவியாரின் துணையால் மட்டுமே நடக்கும். எப்போது நாம் தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கு ஏற்ப நடந்து அவருடைய துணையை பெறுகின்றோமோ அப்போது நாம் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் எதிர்வரும் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் என்பது உண்மை. மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார், இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். மத்தேயு 10:19-20. ஆம், தூய ஆவியார்தான் நான் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் பேசுவதற்கான வலுவினை தருவார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்வில் தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்வோம். அதன் வழியாக அவர் தரக்கூடிய ஆற்றலையும் பிரச்சனையை எதிர்கொள்கின்ற வல்லமையையும் பெற்று இறையொருளை நிறைவாக பெறுவோம்.